ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு ஜென்ரல் தமிழோட கிளாஸ் 20 பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. ஸோ இலக்கண குறிப்பு ரொம்ப பெரிய டாபிக்கு. ஸோ அதில் பார்ட் 1 தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் டேஸில் இதோட கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோன்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பகுதி ஆ, அதாவது பார்ட் ஏவோட 15th டாபிக் தான் வந்து இலக்கண குறிப்பு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ட் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இலக்கண குறிப்புன்னு உங்களுக்கு 30க்கு மேலே இலக்கண குறிப்புகள் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னேன்னா உங்களுக்கு வந்து புரியாது. மேபி ஷார்ட்கட்டாக நான் வந்து சொல்லும் போது வேணால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் பார்க்கும்போது கிளியராக ஒன்று என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வந்துட்டு அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றா கிளியராக வந்துட்டு சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வியங்கோல் வினைமுற்றுனா என்ன, பண்பு தொகைனா என்ன, தொழிற்பெயர்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வியங்கோல் வினைமுற்றோட வினை வந்து பெரும்பாலும் 4 பொருள்களை கொண்டு தான் வந்து வரும். ஸோ 4 பொருள்களில் தான் பயன்படுத்துவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்த்துறது, வைறது, அப்புறம் விதித்தல்ல, அப்புறம் வந்து வேண்டல்ல. ஸோ ஒருத்தரை வாழ்த்துற வார்த்தைகளில் பயன்படுத்துவாங்க, இல்லைனா ஒருத்தரை திட்டுற வார்த்தைகளில் பயன்படுத்துவாங்க, இல்லைனா ஒருத்தரை வந்துட்டு ஒரு கட்டளையிடுற வார்த்தைகளில் பயன்படுத்துவாங்க, இல்லைனா ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணும்போது பயன்படுத்துவாங்க. வியங்கோல் வினைமுற்று வந்துட்டு இரு திணையிலையும் வரும். அதாவது உயர் திணையிலையும் வரும், அக்ரிணையிலையும் வரும். அதே மாதிரி 5 பால்லையும் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்லையும் வரும். மூவிடங்கள்லையும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ இருத்திணை, ஐம்பால், மூவிடங்கள்லையும் வந்துட்டு வரும். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ 4 இதில் வரும்னு சொல்லி சொன்னோம்ல. இப்போ வாழ்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. ஸோ ஒளிக அப்படின்னு சொல்லி வைர மாதிரி இருக்குது. வருக அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டளையிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அருள்க அப்படின்றது வேண்டல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியங்கோல் வினைமுற்று வந்து வரும். ஸோ வியங்கோல் வினைமுற்றுவை ஈஸியாக அந்த வார்த்தை வந்து வியங்கோல் வினைமுற்றா இல்லையா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதோட விகுதி வந்து கால இருக்கும், இல்லைனா இயல இருக்கும், இல்லைனா இயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழ்க, இங்கே என்ன இருக்குது, கா இருக்குது. வாலிய, லியன்றது என்னது, இதுதான் வந்து லிய. அப்போ கூட வந்து இய இருக்குது, அப்போ இய. அதே மாதிரி இங்கேயும் வாலியர்னா இ ப்ளஸ் லீ தான் வந்துட்டு லீ. ஸோ இங்கே வந்துட்டு ஈ இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இயர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ வியங்கோல் வினைமுற்றா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, இப்போ வாழ்க அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு இலக்கண குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஆப்ஷனில் வியங்கோல் வினைமுற்று, பண்புத்தொகை, அப்புறம் வந்துட்டு ஏவல் வினைமுற்று, இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து என்னன்னு தெரியணும். ஸோ அப்போது கா அப்படின்னு முடியுது, அதுலேயும் வாழ்க அப்படின்றது வாழ்த்துதல் மாதிரி இருக்குது. ஸோ அதனால இது வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ க இயரில் முடிஞ்சாலே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. அண்ட் அது வந்து வாழ்த்துற வார்த்தையாக இருக்கணும், இல்லைனா வைர வார்த்தையாக இருக்கணும், இல்லைனா விதித்தலாக இருக்கணும், இல்லைனா வந்து வேண்டல் வார்த்தைகளாக வந்துட்டு இருக்கணும். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. ஸோ ஒரு நிறம், வடிவம், சுவை, அளவு, ஸோ இதெல்லாம் உணர்த்துற ஒரு பண்பு பெயர் வந்துட்டு எது கூட நிற்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் சொல்லோட நிற்கும். அதுக்கு 2க்கும் இடையில வந்து மை அப்படின்ற பண்பு விகுதி வந்து என்ன இருக்குன்னா மறைஞ்சு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆகிய, ஆன அப்படின்ற பண்பு உருபுகளும் வந்து மறைஞ்சு வரும். ஸோ ஒரு பண்பு பெயர் இருக்கு, அது கூட வந்துட்டு ஒரு பெயர் சொல் வந்து வருது. 2த்துக்கும் இடையில மை, ஆகிய,
ஆன அப்படின்ற வார்த்தைகளெல்லாம் மறைந்து வந்தால் அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, பண்பு தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பண்பு தொகையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பண்பை குறிக்கிறதா வந்துட்டு காணப்படும். ஸோ இப்போ வந்துட்டு பண்புனா அவர் ரொம்ப அன்பானவர், நன்மை செய்கிறவர், இந்த மாதிரி நன்மை இதெல்லாம் வந்துட்டு பண்பை குறிக்கிற வார்த்தைகளாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி நிறத்தில் குறிக்கிற வார்த்தைனா எது, செம்மை, பசுமை, வெண்மை, கருமை. அப்புறம் வடிவம்னா வந்து வட்டம், சதுரம். சுவைனா வந்துட்டு இனிமை, கசப்பு. குணத்தை குறிக்கிறதுனா நன்மை, தீமை. அப்புறம் எண்களை குறிக்கிறது வந்து 1, 2, 10 இதெல்லாம் வந்து அளவுகள் வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பண்பு தொகைக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பைங்கூழ் அப்படின்றதுல என்ன மறைஞ்சு வருது, பசுமை கூழ் அப்படின்றது தான் பைங்கூழ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மை வந்து மறைஞ்சு வந்து வருது. அடுத்து வந்து வட்டக்கோடு, ஸோ வட்டமான கோடு அப்படின்றது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து மூவேந்தர்னா 3 பேர், அதாவது 3 வேந்தர்களை தான் நம்ம மூவேந்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்பு தொகை. அடுத்து வந்து தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் கொடுத்து நம்ம வந்து பெயர் சொல் வகையறிதலையே நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு தொழிலை உணர்த்துற பெயர் தான் தொழிற்பெயர். மோஸ்ட்லி அல், தல் அப்படின்ற விகுதியில் வரும். அது இல்லாமல் அம், ஐ, கை, வை, கு, பூ, வு, தி, சி, பி, மை இது மாதிரி விகுதிகள் வந்து பெற்று வந்து வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல் இந்த மாதிரி தல் விகுதியில தான் வந்து வரும். ஒருவேளை விகுதியில் இந்த வார்த்தைகள் இல்லாமல் வந்துச்சுன்னா அந்த தொழிற்பெயரை வந்து 2ஆ வந்து வகைப்படுத்துறாங்க. ஒன்று வந்து முதநிலை தொழிற்பெயர், இன்னொன்று வந்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ ஒரு தொழிற்பெயர் இருக்கிற அந்த சொல் வந்து விகுதியை பெறாம பகுதி மட்டும் பெற்று வரும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். மின்னி இடி இடித்தது அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடி அப்படின்றது தொழிற்பெயர். ஆனால் இங்கே எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து இடித்தல் அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக இடின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேறு சொல்லாவும் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட்லி விகுதி இல்லாமல் வர பகுதி இருக்கிற தொழிற்பெயர்ல எல்லாமே வேறு சொல்லா வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுது, விகுதி பெறாமல் வரனால பகுதி மட்டும் பெற்று வந்தனால இதை முதநிலைன்னு சொல்கிறாங்க. அதுவே முதநிலை திரிந்தனா முதல்ல பார்த்த அதே பேட்டர்ன் தான். பட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இருக்கிற வார்த்தையும் என்ன ஆகும்னா திரிஞ்சு வரும். இங்கே காந்தியடிகள் துப்பாக்கி சூடுபட்டு இறந்தார்னு இருக்கு. ஸோ சுடு அப்படின்ற அந்த பகுதி வந்து சூடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா முதநிலை தெரிந்த தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா என்ன இருக்கும், அல்லு, தள்ளுன்ற விகுதிகள் வந்து இருக்கும். ஒருவேளை விகுதிகள் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒன்று பகுதி மட்டும் பெற்று வந்திருக்கும், இல்லைனா பகுதி வந்து தெரிஞ்சு வந்திருக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்பிளில் வந்துட்டு விகுதிகள் உள்ள தொழிற்பெயர்கள் தான் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதனால என்னென்ன விகுதி அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தல், அல், ஹம், ஐ, கை, வை, கு, பூ, வு, தி, சி, பி, மை இதெல்லாம் தான் இதோட விகுதிகளாக வந்து இருக்கு. ஸோ வியங்கோல் வினைமுற்றோட விகுதி என்னன்னு பார்த்தோம், கா, இய, இயர்னு பார்த்தோம். பண்பு தொகை வந்து ஒரு பண்பை குறிக்கிற நிறம், வடிவம், சுவை இல்லைனா அளவுகள் உடையதாக இருக்குது. அதில் மையே, ஆகிய, ஆன இதெல்லாம் வந்து மறைஞ்சு வரும்னு பார்த்தோம். அடுத்து தொழிற்பெயரில் தல், அல் அப்படின்ற விகுதிகளோட வரும்னு பார்த்தோம். ஸோ 3 இலக்கண குறிப்பு வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.